எம் குருவே போற்றி போற்றி, எம் குலதெய்வமே போற்றி போற்றி. எல்லா கிரக அமைப்புகளுக்கும் ஏதேனும் ஒரு விதிவிலக்கு இருக்கும். அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு வாழ்வில் வளம் பெறவே இந்த ஜோதிட சூட்சமம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் 2024 மற்றும் 25 ஆண்டுக்குரிய குரு பயிற்சி பலன்களை மிக துல்லியமாக நட்சத்திர சாரம் கொண்டு கணக்கிட்டு தொகுத்து வழங்கியுள்ளோம். ஏனெனில் சாரம் காணா ஜோதிடன் சோரம் போவான் என்பது ஜோதிட ஞானிகளின் வாக்கு. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் காணும் காலச்சக்கரம் கடைக்கோடி ஜோதிட அன்பர்களுக்கும் புரியும்படி குரு பயிற்சிக்குரிய அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி நாமே உருவாக்கியுள்ளோம். குறிப்பாக காலச்சக்கர மண்டலமானது 360 டிகிரி உள்ளடக்கிய வட்ட வடிவமானது. நம் தேவைக்காக மட்டுமே இங்கு செவ்வகமாகவும் சதுரமாகவும் வரைந்துள்ளோம். இக்காலச்சக்கரம் ஒரு ராசி மண்டலத்திற்கு 30 டிகிரி வீதம் 12 ராசி மண்டலத்திற்கும் மொத்தமாக 360 டிகிரிகளை உள்ளடக்கியுள்ளது. ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் வீதம் 12 ராசி மண்டலத்திற்கும் மொத்தமாக 108 நட்சத்திர பாவகங்களை உள்ளடக்கியுள்ளது. ஒரு நட்சத்திர பாவகம் என்பது 3 டிகிரி 20 மினிட் வீதம். ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் எனில் மொத்தமாக 30 டிகிரிகளை உள்ளடக்கியுள்ளது. இக்காலச்சக்கரத்தில் மே 1, 2024 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி அன்று உலாவரும் ஒவ்வொரு கிரகங்களின் இருப்பையும் துல்லியமாக கணித்து கொடுக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட ஒருவருக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்தின் பலன்கள் அக்கிரகத்தின் ஸ்தான பலத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கும் போது மட்டுமே துல்லியமான பலன்களை பெற முடியும். இங்கு ஸ்தான பலம் என்பது ஷட்வர்க்க பலன்களை அடிப்படையாக கொண்டதாகும். கிரகங்களின் ஸ்தான பலன்களை 6 வித வர்க்கங்களில் அறியும் பல நிர்ணயமே ஷட்வர்க்க பலன் ஆகும். அவை முறையே ஸ்தான பலம், திக்பலம், காலபலம், சேஷ்டாபலம், நைசர்கிய பலம், திருஷ்டி பலம் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பினும் பொது பலன்கள் பார்க்கும் பொழுது ஷட்வர்க்க பலன்களில் ஸ்தான பலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு கணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட துல்லியமான பலன்களை கிடைக்கப் பெறலாம். ஏனெனில் ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்றால் மட்டுமே அதனுடைய பாவக பலன்கள் பலமானதாக அமையும். திருக்கணிதம் மற்றும் வாக்கியம் ஆகிய இரு பஞ்சாங்களின் அடிப்படையிலும் இவ்வருடம் குரு பெயர்ச்சியானது எதிர்வரும் ஆங்கில மாதம் மே 1ஆம் தேதியும், தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி தேய்பிரை அஷ்டமி அன்று புதன்கிழமை உச்சிவேளை முதல் மாலை 5:21 மணிக்குள்ளாக மேஷராசி மண்டலத்தில் உள்ள கிருத்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் இருந்து, அதாவது 30 டிகிரியில் இருந்து ரிஷபராசி மண்டலத்தில் உள்ள கிருத்திகை 2ஆம் பாதம் நட்சத்திரத்திற்கு, அதாவது 33 டிகிரி 20 மினிட் பெயர்ச்சியாகிறார் குரு பகவான். ரிஷபராசியை எடுத்துக்கொண்டால் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசிரீஷம் 1, 2 பாதங்கள் என 9 நட்சத்திர பாதங்கள் அமைய பெற்றுள்ளது. இந்த குரு பயிற்சியில் குரு பகவானானவர் சித்திரை 18 முதல் வைகாசி 29 வரை, அதாவது மே 1 புதன்கிழமை முதல் ஜூன் 11 செவ்வாய்க்கிழமை வரை உள்ள 41 நாட்கள் சூரிய பகவானின் ஆதிபத்தியம் கொண்ட கிருத்திகை நட்சத்திரத்திலும், வைகாசி 30 புதன்கிழமை முதல் ஆவணி 3 திங்கட்கிழமை வரை, அதாவது ஜூன் 12 முதல் ஆகஸ்ட் 19 வரை உள்ள 68 நாட்கள் சந்திர பகவானின் ஆதிபத்தியம் கொண்ட ரோஹிணி நட்சத்திரத்திலும், ஆவணி 4 செவ்வாய்க்கிழமை முதல் புரட்டாசி 22 செவ்வாய்க்கிழமை வரை, அதாவது ஆகஸ்ட் 20 முதல் அக்டோபர் 8 வரையுள்ள 49 நாட்கள் செவ்வாய் பகவானின் ஆதிபத்தியம் கொண்ட மிருகசீரிஷ நட்சத்திரத்திலும், ஆக மொத்தம் 158 நாட்கள் நேர்கதியும், புரட்டாசி 23, அதாவது அக்டோபர் 9 புதன்கிழமை முதல் சுமார் 4 மாதங்களுக்கு வக்ரகதியிலும் பெயர்ச்சியாக உள்ளார் குரு பகவான். அனைத்து ஜோதிட நண்பர்களும் இங்கு குறிப்பிட்ட தேதிகளையும் நாட்களையும் குறித்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோவை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். விருச்சிக ராசிக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம் எனப்படும் 2ஆம் பாவகத்திற்கும், பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 5ஆம் பாவகத்திற்கும் அதிபதியான இயற்கை சுபரான குரு பகவான் தங்களின் கலத்தர ஸ்தானமான 7ஆம் பாவகத்திற்கு பயிற்சியாகிறார். மேலும் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலம் தங்களின் லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வை மூலம் தங்களின் ராசியையும், தன்னுடைய 9ஆம் பார்வை மூலம் தங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் பாவகத்தையும் பார்வை பலம் மூலம் பலமடையச் செய்கிறார். கோள்
கோள்களின் சாரம் எனப்படும் கோச்சாரத்தில் குரு பகவான் ஒரு ராசிக்கு 7ஆம் பாவகமான கலத்திரஸ்தானத்தில் பயணிக்கும் போது ஏற்படும் பலன்களான ஜோதிட ஆதி சுவடிகள் கூறுவது யாதெனில், மனமகிழ்ச்சியான வாழ்வு, இல்லறம் இனிக்கும் தாம்பத்திய சுகமேன்மை, பொன் பொருள் ஆடை ஆபரணம் பணச்சேர்க்கை உண்டாகுதல், வாக்கு வன்மையும் வாகன யோகமும் உண்டாகும் என்பதாகும். மேலும் விருச்சிகம் என்பது குரு பகவானுக்கு நட்பு வீடு என்பதாலும் முழுமையான ஸ்தானம் பலம் பெற்று தன் பாவக காரக பலன்களை வலிமையாக வழங்குவார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இருப்பினும் மன மிதப்பில் இக்காலத்தை வீணாக்கி குரு பகவானை வணங்கி மேலும் பலத்தை உயர்த்தி நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று அடியேன் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சூரியன் சாரத்தில் குரு பகவான் மே 1 முதல் ஜூன் 11 வரையுள்ள சுமார் 41 நாட்கள் சூரிய பகவானின் அதிபத்தியம் கொண்ட கிருத்திகை நட்சத்திர சாரத்தில் குரு பகவான் பயணிக்கும் போது ஜாதகருக்கு திருமணம் செய்யும் எண்ணத்தை விதைத்து கலத்தர பந்தத்தை தோற்றுவிக்க குரு பகவான் எத்தனிப்பார். திருமண வயதுள்ள அனைவருக்கும் திருமணம் நோக்கி பயணிப்பீர்கள். அதற்கு தந்தையோ அல்லது தந்தை வழி உறவுகளோ காரண கர்த்தாவாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை மூலம் ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்து வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து பொருளாதார நிலையில் உயர்வீர்கள். அரசு வழி மூலம் ஆதாயம் உண்டு. தனவரவில் இருந்த தடைகள் அகலும். மூத்த சகோதரர்கள் மூலம் முக்கிய புள்ளிகள் அறிமுகமாவார்கள். அதன் மூலம் வாகன யோகமும் தன லாபமும் உண்டு. செய்தொழிலில் செய்பவர்களுக்கு பொது ஜனங்களின் தொடர்பு அதிகமாக ஜனவசியம் உண்டாகி தொழில் பெருகி லாபம் அதிகரிக்கும். வெகு காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் விரைவில் கிடைக்கப் பெறுவார்கள். அடிவயிறு, கிட்னி, கர்ப்பப்பை சம்பந்தமான உபாதைகள் நீங்கும். ஐடி ரிப்போர்ட்டர் தொழிலில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலமே. சகோதர வழிகளில் இணக்கமான சூழ்நிலையும் இணைந்து பணிபுரியும் சூழ்நிலையும் உண்டாகும். சிறுதூர பயணங்கள் மூலம் வருமானங்கள் கிடைக்கப்பெறும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். வெகு காலமாக பத்திரம் பட்டா இல்லாத காலி மனைகளுக்கு பத்திரம் பட்டா கிடைக்கப் பெறும். அசையா சொத்துக்களாக மாறும். ஆசைகள் பூர்த்தியாகி கலகலப்பும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சந்திரன் சாரத்தில் குரு பகவான் ஜூன் 12 முதல் ஆகஸ்ட் 19 வரையுள்ள சுமார் 68 நாட்கள் சந்திரனின் அதிபத்தியம் கொண்ட ரோகிணி நட்சத்திர சாரத்தில் பயணிக்கும் போது ஜாதகருக்கு தாய் மூலமோ தாய் வழி உறவுகள் மூலமோ காலி மனைகள் அல்லது சிறிய நிலம் சம்பந்தமான ஏதோ ஒரு சொத்து கிடைக்கப் பெறலாம். அதற்கு காரண கர்த்தாவாக மூத்த சகோதர உறவுகள் இருக்கலாம். மனம் தெளிவடையும். இளம் பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் பொற்காலம் இது. மனதிற்கு இனிய வரன்கள் கிடைக்கப் பெற்று வாழ்வு வண்ணமயமாகும். இதுவரை வயிற்றில் தங்காத குழந்தைகள் தங்கி புத்திர பாக்கியம் கிட்டும். எதிர்பாராத சொத்து சேர்க்கையோ பொருள் சேர்க்கையோ ஏற்படும். நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். தேடல் மனப்பான்மை அதிகரிக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறலாம். கௌரவம், அந்தஸ்து, சமூகம் தரும் மரியாதைக்கு மனம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும். கல்வி ஞானம் பெருகும். நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் காலம் இது. முயற்சியை நிறுத்திவிடாதீர்கள். தலை சம்பந்தமான மூளை சம்பந்தமான உபாதைகள் இருப்பின் அவற்றிற்கு நல்ல தீர்வுகளும் மருத்துவமும் கிடைக்கப் பெறுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். செவ்வாய் சாரத்தில் குரு பகவான் ஆகஸ்ட் 20 முதல் அக்டோபர் 8 வரையுள்ள சுமார் 49 நாட்கள் செவ்வாய் பகவானின் அதிபத்தியம் கொண்ட மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கும் போது ஜாதகருக்கு குருமங்கள யோகம் மூலம் ஒரு சில சொத்துக்கள் சேரும். வாங்கும் யோகமும் உண்டு. கட்டிடத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு இது பொற்காலமே. லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். சகோதர சகோதரிகள் மூலம் வரும் சொத்துக்களை வாங்குவதன் மூலம் கணிசமான லாபம் பார்க்கலாம். முக வசீகரம் உண்டாகும். நற்குணங்கள் அதிகரிக்கும். கோபத்தில் இதுவரை செய்து வந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து படிப்படியாக விடுபடுவீர்கள். திருமண பாக்கியம் நிச்சயம் உண்டு. குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும். எதிர்பார்த்த காலத்திற்குள் குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆயுள் அதிகரிக்கும். செய்தொழில் விரிவடையும். ஞானம் சிறக்கும். புத்தி தெளிவாக செயல்படும். முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இவை யாவும் பொது பலன்களே. இன்னும் துல்லியமான பலன்களுக்கு தங்கள் ஜாதகத்தில் இருக்கும் குருவின் இருப்பையும் தசாபுத்திகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக துல்லியமான ஜோதிடம் மற்றும் திருமண கணிப்புகளுக்கு அழைக்கவும் DX ஜோதிட ஆலயம். நான் ஜோதிடர் மணிவண்ணன். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.